Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து 24th of March 2024. Wow. Okay. So இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது what is inside my handbag. So what is inside my handbag வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாருமே கேட்கல. நானா தான் போடுறேன். வெக்கமா இல்ல. ஏன்னா கண்டென்ட் பற்றாக்குறை காரணத்தினால நானே இன்னைக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் வீடியோ போடுறேன். ஏன் உனக்கு இந்த வேலை? அதாவது என்னோட ஹேண்ட்பேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறது உங்களுக்கு மட்டும் இது புதுசாக இருக்க போகிறது இல்லை, எனக்குமே புதுசு தான். ஏன்னா எனக்கே தெரியாது என் ஹேண்ட்பேக்குள்ள என்ன இருக்குன்னு. உலகத்தில் இருக்கிற அனைத்து குப்பைகளும் இருக்கக்கூடிய ஒரே இடம் என்னோட ஹேண்ட்பேக்காக தான் இருக்கும். ஆக்சுவலாக என்னோட ஹேண்ட்பேக் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி நம்ம இன்னைக்கு வந்து அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி அது வீடியோ போடுவோம், உள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட்பேக் வீடியோ. ஸோ இதுதான் என்னோட டெய்லி யூஸ் ஹேண்ட்பேக். கிட்டத்தட்ட ஒரு 6 months ஐம் யூஸிங் திஸ் ரெகுலர்லி. ஆல்மோஸ்ட் இந்த இடம்லாம் பிஞ்சு வந்துட்டுருக்கு. இது நம்ம க்ளூ போட்டு ஒட்டணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா எனக்கே தெரியாது என்னெல்லாம் இருக்குன்னு. எடுத்த உடனே ஒரு லிப்ஸ்டிக் தேவை, ரொம்ப தேவை, அதனால் லிப்ஸ்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பென், அதுவும் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நீல்கிரிஸில் மளிகை சாமான் வாங்கின லிஸ்ட்டு, இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடுவேன் நான். என்ன அது இது? ஓ மை காட், ஒரு பெரிய செயின் ஒன்று இருக்குது. இது எப்படி இதுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அது வேறு. ஓகே, இது இருக்குது. அதுக்கப்புறம் சில்லறை காசுகள், ஒரு கிளிப். இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இதெல்லாம் தாண்டி இங்கே பாருங்கள், இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் குப்பை. அகெயின் கொஞ்சம் சில்லறை காசுகளோடு சேர்ந்த குப்பைகள். இது வந்து பூ, கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பேன், சாமி பூ கொடுப்பாங்கள்ல, அது மோஸ்ட்லி நான் என் தலையில் வச்சா நிற்காதுன்னு சொல்லிட்டு பேக்கில் போட்டு வைப்பேன். அப்படி நிறைய குப்பைகள். அதையும் நம்ம அந்த சைடு வச்சுருவோம். ஸோ இந்த சைடு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஜிப் தான், ஒரே ஒரு ஜிப் தான், பட் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும் உள்ள இப்படி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைடில் ஒரு குட்டி பவுச்சில் ஒரு 10 ரூபாய் இருக்குது, தேவை. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து ஒரு 10 ரூபாய் இருக்குது. ஆனால் அந்த 10 ரூபாய் கிழிஞ்சு போயிருக்கு. இதை வாங்கலான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்பேன் எங்கேயாவது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப் பாம் இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் தீர்ந்துருச்சுங்க பாருங்கள். இதோட கேப் எங்கே தொலைச்சேன்னு தெரில. நான் வந்து ஒரு பெரிய லிப் பாம் பைத்தியம். எனக்கு வந்து லிப் பாம் வந்து சும்மா எடுத்து போட்டே இருப்பேன். எனக்கு லிப்ஸு சும்மா ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆனாலே நான் எடுத்து போட்டுருவேன். தீரப்போகுது இன்னொரு 1 வீக், அவ்வளோதான், அதுவே ஜாஸ்தி. ஸோ லிப் பாமையும் நம்ம வந்து சைட்லேயே போட்டுருவோம். இப்போ தான் நம்ம வந்து மெயின் ஒரு இடத்துக்கு வரோம். ஃபஸ்ட்டு என்னோட நோட்டு டைரி. இது வந்து என்னோடய ஒர்க் டைரி. ஸோ என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இந்த டைரியில் இருக்கும். ஃபோன் நம்பர்ஸ், எவ்ரிதிங் இந்த டைரியில் இருக்கும். இந்த டைரிக்குள்ளே பென் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில. 1க்கு 2 பென் வச்சுருக்கேன், 2மே உள்ளேயே இருக்கட்டும். ஓகே, டைரி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைரி. இது வந்து என்னென்னா அது டைரி இல்லை, இட்ஸ் நோட். இது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் அது ரிலேட்டடான ஒர்க் இருக்குது இல்லையா, என்னோடய பர்சனல் ஒர்க் இருக்குது இல்லையா, அதோட டைரி. லைக் என்னெல்லாம் ஷூட்ஸ் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஷூட்டோட ஐடியாஸ், அதெல்லாமே இதில் எழுதியிருப்பேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்காக நான் வச்சுருக்கிற நோட்டு. எல்லாத்தையும் அதுலேயே எழுதணுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம்ல, ஸோ அதோட நோட் இது. அதுக்கப்புறம் ஒரு புக் இருக்குது. நான் ஃப்ரீ டைமில் புக்கு நிறைய படிப்பேன், ஆனால் இப்போது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இந்த புக்கு வந்து சூனிய புள்ளியில் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க படிக்க சொல்லி, பட் இன்னுமே நான் இதை படிக்கலை. ஸோ இந்த புக்கு உள்ளே இருக்குது. ஆஃபீஸில் ஃப்ரீ டைமில் படிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன். ஆனால் எங்கே நம்ம படிக்கிறோம், மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது.
ஸோ இந்த ஒரு புக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஒர்க் ஃபோன், அதாவது ஆஃபீஸ் ஃபோன் இது. ஸோ கிளைண்ட் கால்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபோனுடைய சார்ஜர். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் இருக்குது. இதில் என்ன எழுதியிருக்கேன்னு பார்ப்போம். அதாவது முக்கியமாக எழுதியிருக்கேன் ஆனால், அதாவது மளிகை சாமான் லிஸ்ட் எழுதியிருக்கேன். பீட்ரூட், கேரட், ஜிஞ்சர், ஃப்ரூட்ஸ், ப்ரெட்டு, நட்ஸ் அப்படின்னு மளிகை சாமான் லிஸ்ட்டு. எப்போ எழுதுன்னு தெரில, தூக்கி போட்டுருவோம். ஓ, நெக்ஸ்ட்டு வந்து ஏன் என் பேக் இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னைக்கோ சாப்பிட்டு வச்ச பிஸ்கட் பேக்கெட். ஆக்சுவலாக நான் பிஸ்கட் சாப்பிட்றத விட்டே பல மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இது இருக்குன்னா அப்போ இது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு போட்டதாக இருக்கும். ஏன்னா மைதாலாம் நான் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்போவோ வாங்கி சாப்பிட்டு அதுலேயும் சாப்பிட்டு கொறிச்சு மீதி. ஸோ என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது. ஓகே, ஒரு சைடு வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த சைடு போவோம். இதுக்கு நடுவில் ஜிப்பு இருக்குது. இந்த ஜிப்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம் இருக்குது. இது வாங்கினதோட சரி, யூஸ் பெருசாக பண்ணல, ஆனால் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வா, ஓகே, இதையும் உள்ளே வச்சுருவோம், தேவைப்படும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இங்கே இருக்கு? ட்ரெஸ்ஸு, ஒரு டாப். இது எதுக்கு எடுத்து உள்ளே வச்சேன், எப்போ வச்சேன் எனக்கே தெரியலையே. மேபி எங்காவது ஷூட்டுக்கு போகிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ்ஸு தேவைப்படும்னு எடுத்து வச்சேனான்னு தெரில. இன்னொரு டாப் இருக்குது, 2 டாப் இருக்குது. சத்தியமாக எப்போ வச்சேன் ஞாபகம் இல்லை. ஏதாவது ஒரு ஷூட்டுக்காக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இது இங்கே தான் இருக்கா. இது வந்து என்னோடய மாய்ஸ்சரைசர். நான் ரீசெண்டாக பழசு தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு புதுசு வாங்கினேன். வாங்கி நான் பேக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ வந்து என்னோடய பழசை தான் கஷ்டப்பட்டு இந்த டப்பாவெல்லாம் வலிச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ யோசித்தேன், புதுசு வாங்கினோமே, எங்கே வச்சுன்னு தெரியல. வீடு ஃபுல்லாக தேடினேன் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல். ஆனால் அது இங்கே இருக்குது, என்னோடய ஹேண்ட்பேக்குள்ளே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். என்னால் பாட்டு கேட்காம இருக்கவே முடியாது. ஏர்பாட்ஸ் இல்லாமல் முடியவே முடியாது. அந்த மாதிரி அகெயின் 2 பென் இருக்குது. ஒரு லெட்டர் பேட் இருக்குது. இது எதுக்கு இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து வெட் வைப்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா டப்புன்னு ரெஃப்ரெஷ் ஆகணும்னா இந்த வெட் வைப்ஸ் எடுத்து மூஞ்சி துடைச்சிக்கலாம். அதுக்கு பிறகு இன்னொரு பென். இதெல்லாம் எழுதுதான் இல்லையா, நானும் சும்மா உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாப்கின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நான் எந்த பேக் வச்சுருந்தாலும் இது மட்டும் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இல்லைனாலும் பக்கத்தில் இருக்க யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர், வேஸ்ட் பேப்பர். இந்த பேப்பர்லேயும் நான் என்ன எழுதிக்க தெரியுமா இந்த பேப்பரில்? அந்த அறிவிப்போல் அன்பு தருவாயே, எந்த அறிவுக்கும் இன்றி சுடுவாயே அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். என்னைக்காவது எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும், ஒரு பேப்பர் இருக்கும், அதை வச்சு கவிதை எழுத 2 பேரில் எழுதிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப மளிகை சாமான் லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன். சரி, அதுக்கப்புறம் நிறைய குப்பைகள் இருக்கிறது. வாட் இஸ் திஸ்? தட்டு வடை செட்டு, கும்பகோணம் காஃபி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிரிண்டட் ஃபோட்டோஸ் எனக்கு கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது அங்கே ஃபோட்டோ பூத்தெல்லாம் இருக்கும். அங்கே இன்ஸ்டண்ட்டாக நான் போய் நின்று என்னோட ஃபோட்டோ எடுங்களேன் அப்படின்னு சொல்லிலாம் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஏன் இதுக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தேன். நானே என் ஃப்ரெண்ட் எடுத்த ஃபோட்டோ. எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். இது ரீசெண்ட் டைம்ஸில் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. இது நம்ம வெளியே வைப்போம் பத்திரமா. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ, நஞ்சு போய் செத்து சுண்ணாம்பாய் காஞ்சி போய் ஒரு நிலமையில் இருக்குது. இது யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் மறுபடியும் மளிகை சாமான். என் பேக்கில் ஃபுல்லாக ஒரே மளிகை சாமான் லிஸ்ட்டாக இருக்குது, அதோட பில்லாக இருக்குது. என்னது இது, வயசாயிடுச்சா எனக்கு? அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட். ஆக்சுவலாக ஒரு டிப் சொல்கிறேன். ஹூ ஆர் ஆல் ஹேவிங் கர்லி ஹேர் ஆர் ரஃப் ஹேர், இல்லை ஜென்ரலாகவே
இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. இது இந்த மெட்டீரியல் பேர் எனக்கு தெரியல, இது பேர் தெரில. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் முடியிலேருந்து எடுக்கும்போது ஹேர் ஃபாலே இருக்காது. நார்மல் ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி இழுத்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்டோட சேர்ந்து ஒரு 5-6 முடி வரும்ல, இது போட்டுட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாகும். ஸோ ஜஸ்ட் பை திஸ் கைண்ட் ஆஃப் ரப்பர் பேண்ட்ஸ், நோ ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் ஒரு மூடி கிடச்சிச்சு. இப்போ ஒரு லிப் பாம்க்கு மூடி இல்லாமல் இருந்ததில்ல, அந்த மூடி கிடச்சிச்சு. இருங்க நம்ம பத்திரப்படுத்தி வைப்போம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அகெயின் அந்த பூ குப்பை. இருங்க இங்கே பாருங்க, பூ வேணாம். அதுக்கடுத்து சைடில் ஒரு குட்டி ஜிப் இருக்குது. இந்த ஜிப்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜிப் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. சீப்பு வச்சுருக்கேன். தலையே வரமாட்டேன் நான், ஏன்னா கேர்லி ஹேரு. ஆனால் இது எதுக்கு இருக்குன்னு தெரியல, இருக்கட்டும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதை கவுட்டணுன்னா வெறும் இங்கே பாருங்கள், குப்பை மட்டும் அப்படி அதுதான். என்ன ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் இல்லை, குப்பை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை லைட்டாக அலசிட்டு வெயிலில் காய போடுவோம். ஏன்னா உள்ளே அவ்வளோ குப்பைகள் இருக்கிறது. ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் தொலைஞ்சு போன நிறைய விஷயங்களை நான் தேடி கண்டுபிடிச்சேன். அண்ட் என் பேக் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபைனலி. இந்த வீடியோ கண்டென்ட் இல்லாமல் எடுத்தேன், பட் இன்றைக்கி ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேண்ட் பேக் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அடுத்து வந்து லிவிங் அலோன் டைரிஸ் பண்ணலாமான்னு ஒரு பிளானில் இருக்கேன். தெரியல அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஸோ லெட்ஸ் see. Hope you all like this video. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Krishnaveni. Take care. Bye bye. Bye.